இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிமார்ட் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த டிமார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுப்பாக்கம் கும்மனாஞ்சாவடி இருக்கு இல்லையா? ஸோ இந்த சரௌண்டிங்கில தான் இருக்கு. எனக்கு நியர்பை வந்து குன்றத்தூர்ல இருக்கு. ஸோ அங்கே இப்போ ரீசெண்டாக கலெக்ஷன்ஸ் இல்லைன்றதுனால நான் அங்கே போகல. இப்போ கார்த்திகை தீபம்லாம் வருதுன்றதுனால இந்த விளக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே போட்டிருக்காங்க. டிமார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சாட்டர்டே, சண்டே டைமில் போட்டிங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த வீக் டேஸ்லேயே போயிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் இருக்காது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த பில்லிங் கவுண்டரில் பில் போடும்போது தான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எனக்கு இங்கே பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு. ஸோ அது வாங்க தான் அதிகமாக நான் இங்கே போவேன். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹோம் டெக்கர்ஸ் இருக்குது இல்லையா? அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து அதுவுமே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இங்கே இருக்கும். நல்ல க்ரௌடு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் க்ரௌட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்க அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேட் கவர் பண்ணியிருப்பேன். என்னால் கிளியராக இதோட ரேட் எல்லாமே சொல்ல முடியல. ஸோ அதனால் கொஞ்சமாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. அது அடுத்தடுத்து காலி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் டிமார்ட் போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே போயிடுங்க. இந்த ஹோம் டெக்கர்ஸ் அதுக்கப்புறம் இந்த கிளாத்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கீழே க்ராசரிக்கு வாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கீழே பில்லிங் கவுண்டருக்கு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் அதுக்கப்புறம் கூட ஒரு அந்த பில்லிங் முடிகிற வரைக்கும் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடும் போது நம்ம அங்கே எதுவுமே வாங்க முடியாது. நம்ம கீழே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மேலே போனோம். ஸோ க்ளோஸ் கரெக்டாக 9 o'clock 9:30க்கெலாம் க்ளோஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பை ஒன் கெட் ஒன் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அந்த ஆயில் எல்லாமே நல்லா ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ போனால் அதையுமே பார்க்கலாம். நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ காலி ஆகிட்டே இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்காட்சில் அந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா? பாத்ரூம் கிளீனர். ஸோ இதில் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாலுமே அது வாங்க முடியாது. ஏன்னா அது சில டைம் அந்த குவாலிட்டி நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம சிங்கிள் பீஸே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடில் எல்லாமே நல்லா ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. 30 to 40% கிட்ட ஆஃபர் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி போட்டுக்க முடியாது. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில குவாலிட்டி அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த டேட் பாருங்கள். எப்போவுமே டிமார்ட் இருந்தாலும் சரி என்ன கடையாக இருந்தாலும் சரி அங்கே போகும்போது நம்ம ஒரு பொருள் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதாவது எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் அந்த டேட் சீக்கிரமாக எக்ஸ்பிரி ஆகிறது. ஸோ இதெல்லாமே இருக்கும். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நான் 2 வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 699 rupees போட்டிருந்தாங்க. நான் வாங்கும்போது இது வந்து 999க்கு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இது 700 கிட்ட வந்திருக்கு. ஸோ இது என்கிட்ட 2 ஃபேன் இருக்குது. நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி இதெல்லாமே உங்களுக்கு சும்மா ரஃபாக காமிச்சிருப்பேன். லைட் இதெல்லாமே இருக்குது. 49 rupeesலேருந்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் எல்லாமே வந்து 499 rupeesக்கு இருந்தது. 1.5 liter வந்து. ஸோ இதெல்லாமே வாங்கலாம். நல்லாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போது தேவையான மட்டும் சில திங்ஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்ன வாங்கியிருந்தேன்றது எல்லாமே நான் அதில் போடல. ஸோ உங்களுக்காக மட்டும் நான் இந்த வீடியோ மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணல. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த சில விஷயத்தப்போ மட்டும் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இந்த சாமி கும்பிடும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ வீடியோக்காக நான் தனியாக போய் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சில லென்த் வீடியோலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பாப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு லென்த் வீடியோவே போட முடியல. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதுனால என்னால் சில வீடியோ நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாமே உங்களுக்காக கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ அவங்க தான் எடுத்திருந்தாங்க. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? கிளாஸ் ஜார் மாதிரி. இது வந்து 35 rupees போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கிளாஸ் பவுலில் அந்த டப்பாவேர் டைப்பில். அப்புறமா அந்த 4 piece வந்து 99 rupees போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கிற அந்த மக் மாதிரி கிளாஸ் மாதிரி நிறைய இருந்துச்சு. அது மட்டும் அந்த 4 knife இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து 99 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்படியே ரேட் மட்டும் நான் காமிச்சிருப்பேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம 99 தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எடுத்து போட்டுகிட்டே வருவோம். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 4,000-6,000 கிட்ட தாண்டிடும். ஸோ அது 99 இருந்தாலுமே அதுக்கு ஒர்த் இருக்கா இல்லையான்றதை மட்டும் பார்த்து வாங்குங்க. சில பொருள் அதில் ஒர்த்தே இருக்காது. பட் ஆனால் 99 சொல்லி போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஓகே 99 தான் சொல்லி வாங்கிடுவோம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃப்யூம் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் போட்டுட்ருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கொடி கட்டுற அந்த கம்பி அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே 49 rupeesக்கு தாராளமாக வாங்கலாம். இது நம்ம வெளியில் வாங்கினோம்னா கண்டிப்பாக அதெல்லாமே ரேட் அதிகம்தான்.
அதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டிசைனோடு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 199 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இதெல்லாமே 99 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. இந்த எக் ட்ரே பார்த்திங்கன்னா 89 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஃபீடிங் ரூம் கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமுமே அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா சேர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ டிமார்ட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கள கூட்டு போகும்போது ஸோ மதர்ஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 149 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கு. இந்த கூடை டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டைப்பில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா, அதெல்லாமே இப்போ நியூவாக வந்திருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 129 இந்த மாதிரி ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. இதில் நீங்கள் மெடிசன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மெடிசன்ஸ் மட்டும் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஸோ அது வேணும்னா வாங்கிக்கோங்க. மெடிசன்ஸ் ஸ்டோர் பண்ணுறது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஹேபிட் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். ஓகே, பாய்.